Hello students, இன்னைக்கு CBSE class 10 area related to circles ஓட previous year questions பார்க்கலாம். First question பாருங்க. In the given figure, a square OACB is inscribed in a quadrant OPBQ of a circle. If OA equal to 21 cm, find the area of the shaded region. Shaded region ஓட ஏரியாவை நம்ம find out பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஓஏசிபி இருக்கு இல்லையா, ஓஏசிபிங்கிறது ஸ்கொயர். சரிங்களா, அந்த ஸ்கொயர் எங்கே இருக்குது? குவாட்ரண்ட் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. ரைட்டா, இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குது. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்குள்ளே தான் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது குவாட்ரண்ட்டுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இது ரெண்டுமே என்னவாக இருக்கும்னா பர்பண்டிகுலராக தான் இருக்கும். சரிங்களா, அப்போது இது 90 டிகிரி. ஓ வந்து என்னது? ஓஏவோ ஓசி என்னது? 90 டிகிரி. ஓகேவா, ஓஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கிவனில்? 21 சென்டிமீட்டர். ஓகேவா, இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே இந்த ஓஏசிபிங்கிறது ஒரு ஸ்கொயருன்னு நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இப்போ இந்த ஷேப், இந்த சைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓஏபின்னு நான் சும்மா நேம் வைக்கிறேன். இந்த ஓஏபியை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணுது? ஏரியா ஆஃப் செக்டர். ஓகேவா, அப்போ இது ஃபுல்லாகவே ஏரியா ஆஃப் செக்டர். ரைட்டா, அந்த மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு QOPன்னு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே என்னது? ஏரியா ஆஃப் செக்டர். இந்த ஏரியா ஆஃப் செக்டாரில் OABCங்கிறது என்னது? ஸ்கொயர். ஏரியா ஆஃப் செக்டாரில் ஏரியா ஆஃப் சர்க்கிளை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஷேடட் ரீஜியனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் செக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா θ/360 இன்ட்டு πr². டீட்டாங்கிறது நமக்கு இங்கே தெரியும், இது ஸ்கொயர் ஷேப்புன்னும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? 90 டிகிரி இல்லையா? ஓஏவோ ஓசியோ பர்பண்டிகுலர்னு சொல்லும் போது இந்த இடம் 90 டிகிரி. அப்போ டீட்டாக்கு பதிலாக நம்ம 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இன்னொரு வேல்யூ நம்மளுக்கு என்ன தேவை? ஆறுங்கிறது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் இப்போ இந்த பார்ட்டு தான் இது. சரிங்களா, இந்த பார்ட். ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே நம்மளுக்கு ரேடியஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர், இப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன தெரியும்? சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து சர்க்கிளை டச் பண்ணிங்க அப்படின்னா என்னது? அது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இது சர்க்கிளோட எண்டு. அப்போது நம்ம ஓபியை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஓபி கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு இங்கே ரேடியஸை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம இப்போ ஓபி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஓஏவோட வேல்யூ 21 சென்டிமீட்டர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓஏசிபிங்கிறது ஒரு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓஏ 21 சென்டிமீட்டர்னா ஓபியும் என்னதான்? 21 சென்டிமீட்டர் தான். சரிங்களா, அப்போது நம்ம இங்கே வந்து இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் நான் தனியாக வரைகிறேன். OBA நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் வந்து என்னவாக இருக்கும்? எல்லா சைட்ஸுமே என்னவாக இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போது இந்த பிஏவும் ஓஏவும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? பர்பண்டிகுலராக தான் இருக்கும். புரியுதுங்களா? எப்போ நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குதோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஓஏவோட வேல்யூ என்ன? 21 சென்டிமீட்டர். ஓஏவோட வேல்யூ 21 சென்டிமீட்டர், ஏபியோட வேல்யூ 21 சென்டிமீட்டர். ஓபி தான் என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போ ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பித்தகரஸ் தியரம் என்ன? ஹைபாட்னஸ் ஸ்கொயர். எது ஹைபாட்னஸ்? ஓபி தான் ஹைபாட்னஸ் இல்லையா? ஹைபாட்னஸ் ஸ்கொயர். ஆப்போசிட் என்ன? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஓஏ ஸ்கொயர். ஓகேவா, ஏபியோட வேல்யூ என்ன? 21 ஸ்கொயர் ப்ளஸ் திருப்பி ஓஏவோட வேல்யூ 21 ஸ்கொயர். இங்கே நல்லா கவனிங்க, நீங்கள் 21 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 441 வரும். திருப்பி 441 + 441 ஆட் பண்ணி நீங்கள் ரூட் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஜென்ரலாக A² + A² 2A² ஆட் பண்ண முடியும் தானே? அந்த மாதிரி 21 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன எழுதலாம்னா 2 × 21 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் ஓபி ஸ்கொயர்னு இருக்கா, ஸ்கொயர் ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும்? ரூட் ஆகும். சரிங்களா, A² ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா என்ன சொல்வீங்க? ஏ இல்லையா? A² ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா ஏ, 2 ரூட்லேருந்து எடுக்க முடியாது, அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ 2 வந்து ரூட்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 21 ஸ்கொயரை நீங்கள் ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா என்ன வரும்? 21.
ஓகேவா? 2வை ரூட்டில் அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுனால அது ரூட்லேயே இருக்கும். அப்போ 21√2 தான் என்னது ஓபியோட வேல்யூ. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து இந்த 21 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி திருப்பி ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? டைம் அதிகமாகும். அது மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ரெண்டுமே வந்து லைக் டேர்ம் தான். 21 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம் 21 ஸ்கொயர். ஓகேவா? 2 டைம் 21 ஸ்கொயர் போது 21 வந்து ஸ்கொயர் டைமில் இருக்கும்போது ரூட்லேருந்து எடுக்கும்போது என்ன ஆகும்? 1 டைம் ஆகும். 2 வந்து பேர் இல்லாதனால ரூட்லேயே இருக்கும். ஓகேவா? அப்போ ஓபியோட வேல்யூ என்ன? 21√2. ஓபி தான் என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ரேடியஸோட வேல்யூ தான் என்னது? 21√2. ஓகேவா? இப்போ இங்கே டீட்டாக்கு பதிலாக 90/360 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 21√2. ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? 2 டைம் எழுதுகிறோம். புரியுதா? ஓகே. இப்போது 0 0 கேன்சல் பண்ணுறேன். 9 டேபிளில் 9 1 இஸ் 9 4 சார். ஓகேவா? இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 2 சார் 2 11 சார். ஓகேங்களா? இப்போ அடுத்தது கேன்சல் பண்ண பிறகு 11/7 21 இன்ட்டு 21 √2 இன்ட்டு √2வை நான் 2ன்னு எழுதியிருக்கேன். இதே சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்? ஏரியா ஆஃப் செக்டார். இப்போ இது ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஓஏபிசிங்கிறது என்னது? ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஷேடட் ரீஜியனும் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? சைடு ஸ்கொயர். சைடோட வேல்யூ பாருங்கள் 21 இல்லையா? 21 ஸ்கொயர். ஓகேவா? இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு தேவை என்ன? ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன். ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியனுக்கு இதில் பாருங்கள் லாங்கஸ்ட் ஏரியா கண்டிப்பாக யாருது தான் இருக்கும்? செக்டார் தான். அந்த செக்டாருக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்கொயர். ஓகேவா? எப்பவுமே லார்ஜஸ்ட் பார்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட் போடுங்க. அப்போது ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஓகேவா? நம்ம ஏரியா ஆஃப் செக்டார் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 11/7 21 இன்ட்டு 21 இன்ட்டு 2. ஓகேவா? ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 21 இன்ட்டு 21. ஓகேவா? இப்படி இருக்குது. இப்போது பாருங்கள் இங்கே 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். காமனாக இருக்கிறது ஈஸியாக 21 இன்ட்டு 21 ஈஸியாக வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா காமனாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கேயும் 21 இன்ட்டு 21 இருக்குது, இங்கேயும் 21 இன்ட்டு 21 இருக்குது. நான் 21 இன்ட்டு 21 காமனாக இந்த 2 டேர்ம்லேருந்து வெளில எடுத்துட்டேன். வெளில எடுத்தால் இங்கே என்ன இருக்கும்னு பாருங்கள். 11/7 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கேன்சல் பண்ண பிறகு டினாமேட்டில் ஒரு 2 இருக்குது. சரிங்களா? டினாமேட்டில் ஒரு 2 2 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? சரிங்களா? 21 இன்ட்டு 21 காமனாக எடுத்துட்டேன். காமனாக எடுத்த பிறகு எனக்கு என்ன இருக்கும்? ப்ராக்கெட்குள்ளே 11/7. இங்கே 1 டைம் மட்டும் இருக்கும் இல்லையா? 21 சார் என்னது? 441. 11/7 மைனஸ் 1 எப்படி சப்ராக்ட் பண்ணுறது? 11 மைனஸ் 7 1 இஸ் 7/7. 11 மைனஸ் 7 என்னது? 4. அப்போது 4/7 நம்மளுக்கு ஆன்சர் வருது. சரிங்களா? 4/7. 441 4 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1764 டிவைடட் பை 7. ரைட்டுங்களா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 252. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஏரியா. கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? யூனிட் எழுதாமல் விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? இது மாதிரி கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிவன் ஃபிகரை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. அதில் கண்டிப்பாக என்ன ஒரு க்ளூ கோடு இருக்கும். சரிங்களா? செகண்ட் கொஷின் பார்க்கலாம். In figure, a square is inscribed in a quadrant OPBQ. If OA equal to 15 cm, find the area of the shaded region. இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான் டயக்ராம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். OPBQங்கிறது என்ன தான்? ஒரு குவாட்ரண்ட் தான். சரிங்களா? ஒரு குவாட்ரண்ட் நீங்கள் சொல்லும்போது அது நீங்கள் ஏரியா ஆஃப் செக்டார் இல்லையா? குவாட்ரண்ட்னா எப்படி இருக்கும்? லாஸ்ட் கொஷினில் சொன்னேன் இல்லையா? அந்த குவாட்ரண்ட்குள்ளே தான் ஒரு ஸ்கொயர் இருக்குது. இல்லை எது ஸ்கொயர்? OABCங்கிறது தான் ஸ்கொயர். ஓகேவா? OAவோட வேல்யூ 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷேடட் ரீஜியனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் சம் மாதிரியே தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் செக்டாரோ ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இதில் ஏரியா ஆஃப் செக்டார்னால் என்ன பண்ணுவீங்க? OPQ இல்லையா? நமக்கு இது ஸ்கொயர். அப்போ இது ஸ்கொயர் நம்ம ஒரு இந்த இடம் என்னது? 90 டிகிரி. அப்போது OQPோட ஆங்கிள் என்னது? 90 டிகிரி தானே? சரிங்களா? அதனால நம்ம ஏரியா ஆஃப் செக்டாருக்கு டிகிரி வந்து 90 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏரியா ஆஃப் செக்டாருக்கு இன்னும் நமக்கு என்ன தேவை? ரேடியஸ். ஓகேவா? OAவோட வேல்யூ 15, ABயோட வேல்யூ என்ன தான்? 15 தான்.
நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஓபி. ஏன் ஓபி தெரியணும் அப்படின்னா இதான் என்னது? ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆர் கண்டுபிடிக்கணும் யூஸிங் பித்தகரஸ் தியரம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? ஏபி. ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்னது? ஓஏ ஸ்கொயர். ரைட்டா? ஏபியோட வேல்யூ 15 ஸ்கொயர், ஓஏவோட வேல்யூ 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் 15 ஸ்கொயர் இல்லையா? 2 டைம்ஸ் 15 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரைட் சைடு வந்தால் ரூட் ஆகிடும். ரைட்டா? 15 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா 15, 2 வந்து என்ன ஆகுது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாதனால ரூட்லேயே இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 15√2 சென்டிமீட்டர். ஓகேவா? நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் எப்படி பண்ணுறது? எதோட ஏரியா லார்ஜஸ்ட் பார்ட்டு? செக்டார் இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டாரில் ஏரியா ஆஃப் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணோம். சரிங்களா? ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா என்ன? θ/360 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா சைடு ஸ்கொயர். ரைட்டா? தீட்டாவோட வேல்யூ என்ன? 90/360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ பாருங்கள் 15√2 இல்லையா? அப்போது 2 டைம்ஸ் எழுதணும். 15√2 இன்ட்டு 15√2. இது ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஸ்கொயருங்கிறது சைடு ஸ்கொயர். சைடுங்கிறது 15 ஸ்கொயர். அப்போது 15 இன்ட்டு 15. ஓகேவா? இங்கே பாருங்கள் 15 இன்ட்டு 15 நமக்கு இந்த டேர்ம்லேயே இருக்குது. இங்கேயும் 15 இன்ட்டு 15 இருக்குது. நான் 15 இன்ட்டு 15 அதாவது 15 ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துட்டேன். 15 ஸ்கொயரை காமனாக எடுத்த பிறகு இங்கே கேன்சல் பண்ணலாம். சரி, ரிமைனிங் பார்ட்டை எழுதலாம். 15 ஸ்கொயரை காமனாக எடுத்தனா 90/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 15 இன்ட்டு 15 காமனாக எடுத்தாச்சு. √2 இன்ட்டு √2 என்ன? 2. இங்கே என்ன இருக்கும்? 1 இல்லையா? சரிங்களா? அடுத்து கேன்சல் பண்ணலாம். 0 0s கேன்சல் பண்ணலாம். 9 1 is 9 4s are 36. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 2s are 2 11s are அகெயின் 2 2 கேன்சல். ரைட்டா? அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 15 15s are 225. நியூமரேட்டில் 1 இன்ட்டு 11 11, டினாமினேட்டில் 7 மைனஸ் 1 மறந்துடாதீங்க. 225 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 மைனஸ் 7/7. ரைட்டா? 7 1 is 7. 11 மைனஸ் 7 என்ன? 11 மைனஸ் 7 4/7. ரைட்டா? 225யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 900. டினாமினேட்டரில் 7. 900 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 900 டிவைட் பை 7 வந்து 128.57. ஏரியாங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக என்ன எழுதணும்? ஸ்கொயர் யூனிட். புரியுதுங்களா? இதுதான் ஷேடட் ரீஜியனோட ஏரியா. ஓகே, தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். இன் ஃபிகர் PSR, RTQ, PAQ are 3 semicircles of diameter 10 cm, 3 cm, 7 cm respectively. அதாவது ரெஸ்பெக்ட்லின்னு சொல்லும்போது PSR ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? PSRோட டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர், RTQவோட டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர், PAQவோட டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த செமி சர்க்கிளோட இந்த ஷேடட் ரீஜியனோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஏரியா பார்த்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஷேடட் ரீஜியனை பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த 3 ரீஜியன்ஸ் இங்கே பாருங்கள். PSR எங்கே இருக்குன்னு பாருங்கள். PSR இருக்கா? அடுத்தது RTQ இந்த இடத்துல கீழே இருக்கிறது. கீழே ஒரு செமி சர்க்கிள் தெரியுது பார்த்தீங்களா? அதான் என்னது? RTQ. ஓகேவா? அடுத்தது PAQன்னும் போது இங்கே இந்த அவுட்டர் லேயர், இந்த இடம். புரியுதுங்களா? PSRங்கிறது அது மேலே இருக்க லேயர். உங்களுக்கு என்ன தெரியும்? பெரிமீட்டர்னால் ஜென்ரலாக என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளாக என்ன பண்ணுவீங்க? இது ஏ, இது ஏ, பி அப்படின்னா சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது தான் என்னது? பெரிமீட்டர். ஓகேவா? அதுதான். சரிங்களா? அப்போது இங்கே நம்மளுக்கு PSRனா இந்த மேலே இருக்க அந்த அவுட்ரு லைன் கிடைக்கும். அதே மாதிரி RTQனா இந்த இடம் கிடைக்கும். PAQனா இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லைன் கிடைக்கும். இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஷேடட் ரீஜனை பெரிமீட்டர் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போது பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா தெரியும். பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? 2πr. ஓகேவா? எப்பவுமே சர்க்கிளில் ஹாஃப் தான் என்னது? செமி சர்க்கிள். ஓகேவா? அப்போது பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் ஓட ஃபார்முலா என்ன? πr. ஓகேவா? இதில் 2πr
2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரதான் எனது செமி சர்க்கிளோட பெரிமீட்டர். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே தேவை பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் தான். சரிங்களா? ஓகே. இப்போது ஷேடட் ரீஜியனோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பெரிமீட்டர் ஆஃப் ஷேடட் ரீஜியன். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பெரிமீட்டர் ஆஃப் பிஎஸ்ஆர் ப்ளஸ் பெரிமீட்டர் ஆஃப் ஆர்டிக்யூ ப்ளஸ் பெரிமீட்டர் ஆஃப் பிஏக்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பிஏக்யூ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன சொன்னேன்? பையார். சரிங்களா? ஆனால் கிவனில் கொடுத்துருக்கிறது என்ன? டயாமீட்டர். ஓகேவா? பிஎஸ்ஆரோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 10/2 என்னது? 5 சென்டிமீட்டர். அப்போ பிஎஸ்ஆரோட ரேடியஸ் என்னது? 5 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது ஆர்டிக்யூ. ஆர்டிக்யூவோட டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர். அப்போது அதோட ரேடியஸ் வந்து 3/2 சென்டிமீட்டர். பாயிண்டில் வைக்கிறதோட ஃப்ராக்ஷனில் வைக்கிறது ஈஸினா ஃப்ராக்ஷனில் வச்சுக்கோங்க. அடுத்தது பிஏக்யூவோட டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர். அப்போது அதோட ரேடியஸ் என்னது? 7/2 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இப்போ இதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? பையார் இல்லையா? பை பிஎஸ்ஆரோட ரேடியஸ் பாருங்கள் 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் திருப்பி பெரிமீட்டர் ஆஃப் ஆர்டிக்யூனுக்கு பை, அது ரேடியஸ் பாருங்கள் 3/2. ஓகேவா? ப்ளஸ் திருப்பி பை ஆர் இல்லையா ஃபார்முலா? பை ஆருக்கு பதிலாக என்னது? 7/2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பையை காமனாக வெளில எடுத்துடலாம். பையை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா 5 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 7/2. பையோட வேல்யூ 22/7. 3/2 7/2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்னது? 10/2. ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் ஆட் பண்ணுவீங்க. 3 + 7 10. 10/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஓகேவா? 22/7. 5 + 5யோட வேல்யூ 10. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக 7ம் 10ம் கேன்சல் ஆகாது. 22/7 சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3.14 × 10. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 31.4. நம்மளுக்கு இங்கே பெரிமீட்டர் தான். பெரிமீட்டர்னால் யூனிட் அப்படியே தான் வரும், ஸ்கொயர் யூனிட் போடக்கூடாது. ஓகேவா? ஏரியானா தான் ஸ்கொயர் யூனிட் போடணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 4th கொஷின் பார்க்கலாம். 2 circles touch internally. The sum of their area is 116 pi centimeter square and difference between their center is 6 centimeter. Find the radius of the circle. 2 சர்க்கிள்ஸ் இருக்குது. 2 சர்க்கிள்ஸுமே இன்டர்னலாக டச் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள்குள்ளே அது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இன்டர்னலாக டச் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? லார்ஜஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்னும் ஸ்மாலஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிட்டேன். லார்ஜஸ்ட் சர்க்கிள் A1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் சர்க்கிளோட ஏரியாவை A1, ஸ்மாலஸ்ட் சர்க்கிளோட ஏரியாவை A2. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சம் ஆஃப் தேர் ஏரியா. அவங்க ரெண்டு லார்ஜஸ்ட் சர்க்கிளோட ஏரியாவும் ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் ரெண்டு ஏரியாவையும் புரியுதுங்களா ஆட் பண்ணோம் அப்படின்னா 1165. நீங்கள் நினைக்கலாம் இங்கே லார்ஜஸ்ட் சர்க்கிள் ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் நம்மளுக்கு எதோ சொல்லியேன்னு. ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் உள்ளே கட் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? வெளில அவுட்ரு ஏரியாவில் இருக்கிற சர்க்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? லார்ஜஸ்டாகவும் இன்னர் ஏரியாவில் இருக்கிறது ஸ்மாலஸ்டாகவும் இருக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது? 2 சர்க்கிளோட ஏரியாவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிவன்ல என்ன இருக்கு? 116 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? பையா ஸ்கொயர். நான் அவுட்ரு சர்க்கிளுக்கு கேபிட்டல் ஆர்னு ரேடியஸ் வச்சிருக்கேன், அதனால பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 116 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நம்ம பையை காமனாக எடுக்கலாமா? பையை காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 116 pi. பை கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 116. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ் அதோட சென்டென்ஸோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதோட சென்டர்லேருந்து வர லைனும் சரிங்களா, இது சென்டர்லேருந்து வர லைன் ரெண்டுத்தையோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ இது OA, இது நான் B அப்படின்னா OAவோட வேல்யூ தான் என்னது? R. ABயோட வேல்யூ தான் என்னது?
ஸ்மால் ஆர் இல்லையா? அதோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க 6. அப்போது எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல லார்ஜஸ்ட் பார்ட் என்னது ஓஏ. ஓஏயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டேன் கேபிட்டல் ஆர் இல்லையா? அப்போ லார்ஜஸ்ட் பார்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட் இல்லையா? அதோட டிஃப்ரென்ஸ் தான் என்னது 6 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ். இதுக்கு மீனிங் புரியுதா? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன 6 சென்டிமீட்டர். அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆர் அங்கே போனால் என்ன ஆகும் பிளஸ் ஆர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் 2 in 1. ஓகேவா? அப்போது கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன 6 + ஆர் ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 116. இது நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம் a + b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும். ஓகேவா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல ஏற்க இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது 6 இல்லையா? பிக்கு பதிலாக ஆர். அப்போ 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2a வேல்யூ 6 b வேல்யூ ஆர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பிங்கிறது ஆர் ஸ்கொயர். ஆல்ரெடி அங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது, விட்டுறாதீங்க. 6 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 6 2s are 12 டைம்ஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் 2r இல்லையா? இந்த ப்ளஸ் 116 இங்கே வந்தால் மைனஸ் 116 2r ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் எழுதுங்க 2r ஸ்கொயர். அடுத்தது 12r மைனஸ் 116 plus 36 வேல்யூ மைனஸ் 80 ஈக்குவல் டு 0. பாருங்கள் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குது. அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 6r மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. ரைட்டா? இப்போ ஸ்கொயர் டேர்ம் சிங்கிள் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். ஓகேவா? அப்போது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 40. புரியுதுங்களா? ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × -40 -40 ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரணும் 6. ஓகேவா? சரியா? இது எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். -40 இல்லையா? -40னா எப்போல்லாம் 1 டைம்ஸ் 40 2 டைம்ஸ் 20 ரைட்டா? அதுக்கப்புறம் 5 டைம்ஸ் 8 அதுக்கப்புறம் 10 இது 4 டைம்ஸ் 10 ரைட்டா? இப்போ இங்கே பாருங்கள் இல்லை 2வையும் 20யும் ஆட் பண்ணாலும் நமக்கு 6 வராது, சப்ராக்ட் பண்ணாலும் 6 வராது. இது மட்டும்தான் நமக்கு ஆட் பண்ணாலும் சரி. ஆட் பண்ணால் 14 வரும், சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 6 வரும் இல்லையா? அப்போ 4 டைம்ஸ் 10 40. சரி 4 டைம்ஸ் 10ன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன 40 வேணும் -40. அதே மாதிரி +6 வேணும் இல்லையா? அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பர் மைனஸ். பாருங்கள் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 டைம்ஸ் 10 40. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம், பெரிய நம்பரோட சிம்பிள் தான் போடுவோம். சரிங்களா? அப்போ எனக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகிறதுனால நான் -4 + 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இங்கே நடுவில் சரிங்களா -4r ப்ளஸ் 10r மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு 2 டேர்மில் நம்ம எது காமனாக எடுக்கலாம் ஆரை காமனாக எடுக்கலாம் இல்லையா? ஆரை காமனாக எடுத்திங்கன்னா r -4. ஓகேவா? இந்த ஒரு நம்பர் எழுதுகிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு இங்கே என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. தேர்ட் டேர்ம் பாருங்கள். தேர்ட் டேர்மில் இங்கே என்ன இருக்குது 10r. ஓகேவா? தேர்ட் டேர்ம் சிம்பிளோடு எடுத்துக்கோங்க ப்ளஸ் 10r. இங்கே ஃபஸ்ட் டேர்ம் என்ன ஆர் கேன்சல் பண்ணுங்கள் ப்ளஸ் 10 ப்ளஸ் தானே, ப்ளஸ் போடாமல் இருக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. ப்ளஸ் போடல அப்படின்னா அங்கே மல்டிப்ளை ஆகிடும். சரிங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணணும் ப்ளஸ் சிம்பிள் போடணும். இதுக்கு ப்ளஸ் வந்திருக்கனால ப்ளஸ் போட்டிருக்கேன், மைனஸ் வந்தால் மைனஸ் போடணும். ஆனால் சிம்பிள் போடாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இது ரெண்டு ப்ராக்கெட் ஒரே மாதிரி இருக்கா? அதுக்கு பதிலாக r -4 தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? அதை தனியாக r + 10 ஈக்குவல் டு 0. ஓகேவா? r -4 ஈக்குவல் டு 0னா நமக்கு என்ன கிடைக்குது r ஈக்குவல் டு 4. r + 10 ஈக்குவல் டு 0னா r ஈக்குவல் டு -10. இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா ரேடியஸ் இல்லையா ஆறுங்கிறது. ரேடியஸ் வந்து கண்டிப்பாக என்னவா இருக்காது நெகட்டிவாக இருக்காது. அப்போ நம்ம என்ன தான் எடுத்துக்கணும் ஆரோட வேல்யூ 4 தான் எடுத்துக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு கிவனில் எல்லாமே சென்டிமீட்டரில் ஸ்கொயரில் இருந்தால் நம்ம ரேடியஸ் என்ன எடுத்துக்கணும் r ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். சரிங்களா? நம்மளை கேட்டது ரேடியா ஆஃப் த சர்க்கிள். ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போது நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் கேபிட்டல் ஆரோட வேல்யூ கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்கள். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 6 + r. செகண்ட் ஈக்குவேஷனில் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 6 + ஸ்மால் ஆர் 6 + 4 ரைட்டா? அப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன
10 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆரோட வேல்யூ 4 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன 10 சென்டிமீட்டர். ஓகே, நம்மள இதான் கேட்டிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஃபோர்த்து கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இது வேற என்ன டவுட் இருந்துச்சு, வேற என்ன சாப்டர் பார்க்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.